ஹாய் வெல்கம் டு தர்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து என்னோடய பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த சாரீ தான். டிஷ்யூ சில்க் சாரீஸ் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 கலர்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் போயிருந்த டைமில். இந்த ஆஷ் கலரு, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலரும் இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் கூட ரெட் கலர் பார்டர் வச்சுருந்தது. இது கூட வந்து ஆரஞ்சு கலர் பார்டர் வச்சுருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டில் இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்து லைட் வெயிட்டில் தான் வந்து சாரீ இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் தான். கட்டும்போது அப்படியே ஸ்டிஃபாகவே வந்து நல்லாவே நின்றுச்சு. வேறு ஏதாச்சும் கலர் இருந்தால் பார்த்தோம், இருந்தாலும் வந்து கிடைக்கல. சரி, இதுவே வந்து நல்லா இருந்துச்சு சொல்லி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து க்ரீன் கலரும் இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாகவே க்ரீனாக இருந்துச்சு. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பார்டர் வந்து இல்லை. சரி, இந்த கலரே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இதுவே எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது 1500 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது ரேட்டு கூடவே இருந்தது. இதுலேயும் வந்து ரேட் அதிகத்துலேயும் இந்த பட்டு சாரீ வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து 1500லேயே வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த சாரீ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து எங்களோட வெட்டிங் டேக்கு வந்து எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. இது வந்து ஃபுல்லாகவே பெரிய பெரிய ரோஸஸாக இருக்கும். நாவப்பழ கலரு. பார்டர் வந்து நல்லா பெரிய பார்டரு. முந்தியுமே வந்து ஃபுல்லாகவே பெரிய பார்டர் வச்சு நாவப்பழ கலரில் தான் இருக்கும். கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும். இந்த சாரீ என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான சாரீ. அடுத்து பார்க்க போகிற சாரீ வந்து எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. அது இல்லாமல் எனக்குமே ரொம்ப பிடிச்ச சாரீ. இது வந்து எங்கள் அம்மாவோட மேரேஜ் சாரீ தான். இதை மட்டும் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணி அப்படியே பொக்கேஷன் மட்டும் மடித்து வச்சுருக்காங்க. இது வந்து டார்க் க்ரீனு, இந்த பாசி கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கோல்டன் ஜரிகை மாதிரி தக தக தகன்னு இருக்கும். இதெல்லாம் அவங்க கட்டுறதே கிடையாது, அப்படியே மடித்து எடுத்து வச்சுருக்காங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ. நானுமே கட்டலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே ஜரிகை தான். கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஒரே கலரில் தான் இருக்கும். பார்டர் வந்து சின்னதாக தான் இருக்கும், அந்த ஜரிகை பார்டரு. இந்த கலர் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முந்தி சூப்பராக இருக்கும். அவங்களோட ரொம்பவே ஃபேவரட்டான சாரீ. இந்த கலர்லாம் நமக்குலாம் சூட் ஆகாது, ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாரீ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ பார்த்து எடுத்து வச்ச சாரீ தான் அவங்க. இந்த பட்டு சாரீ வந்து எனக்கு ஃபேவரட்டான சாரீ. ஆக்சுவலி என்கிட்ட வந்து க்ரீன் கலரில் தான் வந்து நிறையா சாரீ இருக்கும். எங்கள் மேரேஜுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரீ இது. மோஸ்ட்லி இதை தான் வந்து கட்டுவேன், அதனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு க்ரீன் கலர்னால் பிடிக்கும் அப்படின்றது கிடையாது. எனக்கு பிடிச்சது என்னவோ ப்ளூ கலர் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்பயுமே க்ரீன் தான் பிடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து சாரீனாலே க்ரீன் கலரில் தான் என்கிட்ட இருக்கும். ஃபுல்லாகவே அங்கங்கே ரோஸஸ் வச்சு பிங்க் கலர் பார்டரு. முந்தியுமே பிங்க் கலர் தான் இருக்கும். ஃபுல்லாக ஜரிகை வச்சு அது அயன்லாம் பண்ணல, ஸோ அதனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது ரொம்பவே வந்து பிடிச்ச சாரீ. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது. இந்த சாரீ வந்து எங்கள் வீட்டில் மேரேஜ் அப்போது நலங்குக்கு எடுத்து கொடுத்த சாரீ தான்.
இதுவுமே வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலர் தான் நான் சொன்ன மாதிரி saree வந்து வச்சுருக்கேன். பிங்க் கலர் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டினா. இதோட ரேட்லாம் மறந்துடுச்சு. முந்தியும் வந்து பிங்க்கில் தான் இருக்கும். பார்டருமே ப்ளவுஸோடுமே வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். க்ரீன் வந்து டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த saree வந்து லைட் க்ரீனில் இருக்கும். பட்டு saree க்ரீன்லேயே நிறையா வச்சுருக்கேன் நான். அந்த கலர் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுதான் செட் ஆகும். இந்த saree நல்லா இருந்தால் சொல்லுங்கள். எல்லாமே ஒரே பேக்லேயே மடித்து வச்சதுனால கொஞ்சம் அப்படியே வந்து லைட்டாக கசங்கின மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப ரேராகவே யூஸ் பண்ணுறது தான். காப்பர் சரி வச்ச saree இது. கோல்டன் சரிகளில் காப்பர் சரிகை தான். அண்ட் இந்த saree வந்து என்னோட ரொம்பவே மெமரபிளான saree. என்னோட மஞ்சள் நீருக்கு எங்கள் வீட்டில் எடுத்த saree இது. ஆஷ் கலரு. ஆக்சுவலி ஆஷ் வந்து எனக்கு சூட் ஆகாது. இது வந்து அம்மா எடுத்துக்கலான்ற மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாங்க. குங்குமப்பூ கலர் பார்ட்ரு. சாரியுமே குங்குமப்பூ கலர் தான் இருக்கும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கட்டுவாங்க இல்லையா, அந்த saree தான் இது. சின்னோண்டு பார்ட்ரு வச்சு வரும். இது கான்ட்ராஸ்ட்டாக அப்போயே கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாயிருக்கும் கட்டும்போது. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகலை. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ஆஷ் கலர் தான். அந்த ஜரிக்கு மட்டும் கோல்டன் கலரில் இருக்கும் பார்டர் எல்லாமே. இந்த saree வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷனில் கட்டியிருந்தது தான். அதுக்கப்புறம் நான் கட்டலை. அதுக்கப்புறம் அவங்களே தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எடுத்து எத்தனையோ வருஷம் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நிறைய தடவை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இது ஃபேவரேட்டான saree. இப்போல்லாம் அதை கட்டுறதில்ல. அப்போ கட்டி அதை யூஸ் பண்ணி அப்படியே மடித்து வச்சுட்டாங்க. அந்த ஜரிகெல்லாம் இன்னுமே நல்லாயிருக்கு. இதை பார்த்ததும் சைல்ட்ஹுட் மெமரி தான் வருது. இன்னொரு saree வந்து ரெண்டாவதாக கொடுப்பாங்க. இது வந்து மாமா வீட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி. ஆனால் வந்து எனக்கு எங்கள் தாத்தா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த saree என்னோட ரொம்ப ஃபேவரட்டான saree. இதை வந்து அப்போவே வந்து 3000 ப்ளூ கலரு கோல்டன் கலர் ஜரிகை வச்சு ஃபங்க்ஷன் அன்றைக்கி கட்டியிருந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்குன்னா எங்கள் தாத்தா எது வந்தாலும் ஸ்பெஷலாக செய்வாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச saree. இந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். ஏன்னா எங்கள் தாத்தா எனக்காக பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்காக எது செஞ்சாலுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மெமரியாக இந்த saree வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்குது. இந்த saree வந்து அப்போவே எங்ககிட்ட காஸ்ட்லியான saree தான். ரொம்பவே ஸ்பெஷலான saree. கோல்டன் கலர் ப்ளவுஸ் தான் இதுக்கு வரும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தாத்தா பாட்டினா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. எனக்குமே எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எது செஞ்சாலுமே எனக்காக பார்த்து செய்வார். அவரோட ஞாபகமாக அந்த saree வந்து நான் எப்போயுமே பத்திரமா வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 சாரியுமே வந்து என்னோடய ஃபேவரட்டான saree. ஆனால் ரொம்பவே பழைய டிசைன் தான். இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச saree. இந்த மாதிரி மெமரபிளான சாரீலாம் வந்து நிறைய பேர் வச்சுருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களோட ஃபேவரட்டான பர்சன் யாருன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில். எனக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. அந்த ப்ளூ saree எனக்கு ரொம்ப பிடிச்ச saree.
இந்த saree பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.